ஒட்டகத்துக்கு சொந்தக்காரன் அந்த ஒட்டகத்தை கட்டி அவிழ்த்து விட்டு விட்டால் அது எப்படி அந்த ஒட்டகம் அவனை விட்டு தூரமாகி விடுமோ, அதுபோன்று குர்ஆனோடு நாம் தொடர்பில்லாத மக்களாக, பேணுதல் இல்லாத மக்களாக இருந்தால் குர்ஆனும் நாமும் மிக தூரமாகிவிடும். நாம் கொடுத்த அன்பளிப்புகளை திரும்ப பெறுதல் என்பது, ஒரு நாய் எப்படி வாந்தி எடுத்து அந்த வாந்தியை அந்த நாயை அது திரும்ப சாப்பிடுவது எப்படி நாம் வெறுக்கக்கூடிய காரியமோ, அதை எப்படி நாம் அசிங்கமாக கருதுவோமோ, அது போன்ற ஒரு காரியம் இந்த கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெறுவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. ஒரு சபையில் உட்கார்ந்து ஃபதஃபர்ரகு அன் கைரி திக்ரின், இறைவனை நினைவு கூறாமல் அந்த சபை கலையும் என்று சொன்னார். நபிகள் நாயகம் சொல்றாங்க, இல்லா தஃபர்ரகு அம் மிஸ்லி ஜீஃபதி ஹிமார், அதாவது கழுதையினுடைய சவத்தை போன்று, செத்த கழுதை இருக்கு பாருங்க, செத்து போன கழுதை, செத்த கழுதையை போன்ற நிலையில் தான் அவர்கள் பிரிந்து செல்கின்றார்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. மறுமை நாள்ல அந்த சபை அவர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டமாக, ஒரு பாதிப்பாக ஆகிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் இந்த உதாரணத்தின் மூலமாக நாம் எந்த சபையில் ஒன்று கூடினாலும் அங்கே இறைவனை நினைவு கூறக்கூடிய சபையாக இருக்க வேண்டும் என்று, சோதனைகளை கண்டு ஒரு மூமின் ஒருபோதும் அவன் தயங்கிவிடக் கூடாது. எப்படி காற்றடிக்கும் பொழுது அந்த நாணல் அப்படியே சாய்ந்து கொடுத்து இறுதி வரை அந்த காற்றுக்கு தோதுவாக அது நடந்து கொண்டு உறுதியாக நிற்கிறதோ, அதுபோன்று ஒரு மூமின் இந்த உலகத்தில் சோதனைகளை சந்திக்க வேண்டும். நயவஞ்சனுடைய வாழ்க்கை நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவனுடைய உதாரணம் என்ன தெரியுமா, கல் அர்ஸா, அர்ஸாவை போன்று. அர்ஸா என்று சொன்னால் உறுதியான ஒரு மரம். அந்த உறுதியான மரம் என்ன செய்யும், லா தஸாலு, அது அப்படியே நின்று கொண்டே இருக்கும். இந்த புயல் காத்து அடிச்சாலும் அதுக்கு எந்த பாதிப்பு வராத மரத்துக்கு. ஆனால் அவனுக்குரிய தவணை வரும்போது, முடிவு வரும்போது நபிகள் சொல்லி காட்டுறாங்க, ஹத்தா யகூனு இன்ஜிஆஃபுஹா மர்ரத்தன் வாஹிதத்தன், அதனுடைய சருகுதல் என்பது ஒரே ஒரு தடவை தான். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வழிகாட்டுதல்களை, வழிமுறைகளை நாம் விளங்கி பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவும், இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் பல்வேறு வழிமுறைகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனை நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தியுள்ளான். அதில் ஒரு வழிமுறைதான் உதாரணங்கள் மூலமாக இறைவனுடைய வழிகாட்டுதல்களை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், வலகது சர்ரஃப்னா லின்னாசி ஃபீ ஹாதல் குர்ஆனி மின் குல்லி மஸல் லஅல்லஹும் யததக்கரூன், நாம் இந்த திருமறை குர்ஆனிலே இந்த மனிதர்கள் படிப்பினை பெறுவதற்காக, விளங்கிக் கொள்வதற்காக எல்லா வகையான உதாரணங்களையும் நாம் விவரித்து கூறியுள்ளோம், எல்லா வகையான எடுத்துக்காட்டுகளையும் நாம் குறிப்பிட்டுள்ளோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வலகது சர்ரஃப்னா லின்னாசி ஃபீ ஹாதல் குர்ஆனி மின் குல்லி மஸல், நாம் இந்த திருமறை குர்ஆனிலே இந்த மனித சமுதாயத்திற்காக எல்லா வகையான எடுத்துக்காட்டுகளையும் உதாரணங்களையும் நாம் விவரித்து கூறியுள்ளோம். ஃபஅபா அக்ஸருன் நாசி இல்லா குஃபூரா, எனினும் அதிகமான மனிதர்கள், அதிகமானவர்கள் இறை நிராகரிப்பை தவிர வேறு எதையும் அவர்கள் செய்வதில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அப்போ உதாரணங்கள் என்பது ஒரு விஷயத்தை நாம் மிக எளிதாக சரியான முறையில் விளங்கிக் கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியதாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நற்காரியங்களையும் பல்வேறு தீய செயல்களையும் உதாரணங்களை குறிப்பிட்டு நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார்கள். அந்த உதாரணங்களோடு நாம் அவற்றை விளங்கிக் கொள்ளும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் கூறிய அந்த நற்காரியம் எவ்வளவு மிகச் சிறந்தது என்பதையும், அதே போன்று உதாரணத்தோடு நாம் புரிந்து கொள்ளும் போது இறை தூதர் தடுத்த அந்த தீய செயல் எவ்வளவு கேடுகட்டது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான அறிவுரைகளை உதாரணங்கள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அவற்றில் ஒரு சில செய்திகளைத்தான் இன்றைய ஜும்மா உரையிலே நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலே குர்ஆனை அதை பார்த்து படிக்க தெரிந்த, அதனுடைய அர்த்தங்களை புரிந்து பின்பற்றக்கூடிய அந்த அறிவுத்திறன் என்பது, சிந்தனை என்பது வெகுவாக குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு காலகட்டத்தை நாம் பார்க்கிறோம். அதிகமான முஸ்லிம்களுக்கு குர்ஆனை பார்த்து ஓத தெரியாது.
அதே போன்று குர்ஆனை அதனுடைய கருத்துக்களை நேரடியாக நாம் சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல்களோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் கணிசமான முஸ்லிம்களிடத்தில், ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் குறைந்து கொண்டே வருவதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு மூமின் குர்ஆனை ஓத தெரிந்தவனாக இருப்பதுதான் மிகச் சிறந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சஹீஹுல் புகாரியிலே 5427வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மஸலுல் மூமின் இல்லதி யக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு மூமினுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? க மஸலில் உத்ருஜா, உத்ருஜா பழத்தை போன்றதாகும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. உத்ருஜா என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இருந்த ஒரு பழம். எப்படி நமக்கு எலுமிச்சம்பழம், அது போன்று ஆரஞ்சு பழம் இவையெல்லாம் ஒரு குடும்பத்தை சார்ந்ததோ அதுபோன்று அந்த குடும்பத்தை, அந்த வகையை சார்ந்தது தான் உத்ருஜா பழம் என்பது. அந்த பழத்தை நாம் வீட்டிற்குள் வைத்தாலே அப்படியே நறுமணம், வீடு முழுவதும் நறுமணம் கமலம். எப்படி ஒரு பலாப்பழத்தை விற்கும் பொழுது அதனுடைய நறுமணம் மிக தூரத்தில் இருந்தாலும் நம்மை வந்தடையுமோ, அதனுடைய வாசம் வந்தடையுமோ, அதுபோன்று இந்த உத்ருஜா பழம் என்பது இதை வீட்டிற்குள் வைத்தாலே அதனுடைய மனம் நாலாபுரமும் அதனுடைய நறுமணம் கமலக்கூடியது. அதுபோன்று இந்த பழத்தை உணவில் சேர்ப்பார்கள், குழம்பில் சேர்ப்பார்கள். குழம்பில் சேர்த்தால் அது மிகச்சிறந்த ஒரு சுவையூட்டியாக இருக்கும். அப்போ நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இந்த உத்ருஜா பழம் எப்படிப்பட்டது தெரியுமா? ரீஹுஹா தையிபுன் வ தஅமுஹா தையிபுன், அதனுடைய வாசமும் மிக சிறந்தது, அதனுடைய சுவையும் மிக சிறந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிடுகின்றார்கள். அடுத்து சொல்லி கூறுகின்றார்கள், ஓ மஸலுல் மூமின் இல்லதி லா யக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை ஓத தெரியாத ஒரு மூமின், குர்ஆனை ஓத தெரியாவிட்டாலும் அவன் ஈமான்தாரியாக இருக்கலாம். குர்ஆனை ஓத தெரியாத ஒரு மூமினுக்கு உதாரணம் க மஸலி தம்ரா, பேரித்தம்பழத்துடைய உதாரணத்தை போன்றதாகும். பேரித்தம்பழம் எப்படி இருக்கும்? லைஸ லஹா ரீஹுன், அதற்கு எந்த விதமான வாசமும் கிடையாது. தஅமுஹா ஹுல்வுன், அதனுடைய சுவையோ அது இனிப்பாக இருக்கும் என்று நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ குர்ஆனை நாம் படிப்பது, குர்ஆனை பார்த்து ஓதுவது, அதனுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்வது, அவ்வாறு நாம் புரிந்து நம்முடைய ஈமானில் உறுதியாக இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பிற்குரிய காரியம் என்பதை இந்த உதாரணம் மூலமாக நபிகள் சொல்லி காட்டுறாங்க. குர்ஆனை ஓத தெரிந்த மூமின் தான் அவன் மூலமாக எப்படி ஒரு பழம் அதனுடைய வாசம் நமக்கு நறுமணத்தை தருகிறதோ, நறுமணம் கமலக்கூடிய பழமாக இருக்கிறதோ, அதனுடைய சுவையும் சிறந்ததாக இருக்கிறதோ, அது போன்று ஒரு மூமின், குர்ஆனை ஓதக்கூடிய மூமின் தான் மற்றவர்களுக்கும் பயனளிப்பான், அவனும் சரியான பாதையில் செல்ல முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணம் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று சில தீயவர்களும் குர்ஆனை ஓதுவாங்க. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஓ மஸலுல் முனாஃபிக் அல்லதி யக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடிய முனாஃபிக்கிற்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஓ மஸலுர் ரைஹானா, ரைஹான் ஒரு செடியை போன்றதாகும். ரைஹான் என்று சொன்னால் அதுவும் ஒரு வகையான ஒரு துளசி செடியினுடைய குடும்பத்தை சார்ந்தது. கிராம்பு துளசி என்று சொல்வார்கள். அதனுடைய சுவை எப்படி இருக்கும்? அதனுடைய வாசம் நன்றாக இருக்கும், ஆனால் அதனுடைய சுவை கசப்பாக இருக்கும். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள், ரீஹுஹா தையிபுன், அதனுடைய வாசம் நன்றாக இருக்கும், ஆனால் தஅமுஹா முர்ருன், அதனுடைய சுவையோ கசப்பாக இருக்கும். அதுபோன்று ஒரு உள்ளத்தில் நயவஞ்சகத்தனத்தோடு உண்மையான ஈமான் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் குர்ஆனை ஒருவன் படிக்கின்றான், மக்களுக்கு போதிக்கின்றான், ஆனால் இவன் மூலம் மக்களுக்கு பயந்திருக்கலாமே தவிர அவன் எந்த விதமான நேர்வழியும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுபோன்று இன்னும் குறிப்பிடுகின்றார்கள், ஓ மஸலுல் முனாஃபிக் அல்லதி லா யக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை படிக்காத, குர்ஆனை சிந்திக்காத முனாஃபிக்கிற்கு உதாரணம் என்ன தெரியுமா? க மஸலில் ஹல்லலா, ஹல்லலா என்று சொன்னால் அது ஒரு வகையான ஒரு பழம், அதற்கு எந்த வாசமும் கிடையாது. லைஸ லஹா ரீஹுன், அதற்கு எந்த வாசமும் கிடையாது. அதே போன்று ஒரு தஅமுஹா முர்ருன், அதனுடைய சுவையோ கசப்பானது. அது மட்டுமல்ல, அதனுடைய சுவை, அதனை சாப்பிட்டால் அவனுடைய உயிரை பறித்து விடக்கூடிய விஷத்தன்மை மிக்கது. அப்போ ஒருவனுடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தனமும் இருந்து அவன் குர்ஆனை படிக்காதவனாக இருந்தால் அதனை, அந்த செயல் அவனை எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அற்புதமாக சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று நாம் ஐங்கால தொழுகையை தொழுகின்றோம். இந்த ஐங்கால தொழுகையினுடைய சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான உதாரணம் மூலமாக சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள்,
உங்களுடைய ஒருவருடைய வீட்டினுடைய வாசலுக்கு அருகே, வீட்டு வாசலுக்கு முன்னாடி அற்புதமான ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் அதில் ஒவ்வொரு நாளும் 5 தடவை குளிக்கின்றார். ஹல் யுபகி மின் தரணிஹி ஷையா, இவ்வாறு அவர் குளித்தால் அவருடைய உடலில் கொஞ்சமாவது அழுக்கை அந்த ஆறு விட்டு வைக்குமா? நாம் அன்றாடம் பார்க்கிறோம், சாதாரணமாக தூய்மையான ஆற்றில் ஒரு தடவை குளித்தாலே அவன் அவ்வளவு பரிசுத்தமாக புத்துணர்ச்சியாக இருப்பதை பார்க்கின்றோம். அப்போ ஒரு பரிசுத்தமான ஆற்றிலே ஒருவன் 5 தடவை குளிக்கின்றான். 5 தடவை குளித்தால் அது அவனுடைய உடம்பில் கொஞ்சமாவது அழுக்கை விட்டு வைக்குமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, லா யுபகி மின் தரணிஹி ஷையா, அல்லாஹ்வின் தூதரே, அவனுடைய உடலில் அழுக்கிலிருந்து கொஞ்சம் கூட அது விட்டு வைக்காது. அவன் தூய்மையானவனாக பரிசுத்தமானவனாக புத்துணர்ச்சி மிக்கவனாக இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபதாலிக மஸலு ஸலவாத்தில் ஹம்ஸ், இதுதான் 5 வேளை தொழுகைக்கு உதாரணம். யம்ஹுல்லாஹு பில் ஹதாயா, இதன் மூலமாக 5 கால தொழுகை மூலமாக ஒருவனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் அழித்து விடுகின்றான். 5 கால தொழுகை என்பது நம்முடைய அன்றாட பாவங்களை, ஒவ்வொரு தொழுகைக்கு மத்தியில் உள்ள சிறு பாவங்களை அது அழிக்கக்கூடியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை இந்த ஆற்றினுடைய உதாரணத்தோடு நாம் புரிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வின் தூதர் நமக்கு இதை விளக்கி சொல்லி காட்டுகிறார்கள். தொழுகைக்காக நாம் உது செய்கிறோம். இந்த உது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை, ஒரு மிகப்பெரிய சிறப்பை மறுமையில் நமக்கு பெற்றுத்தரும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான உதாரணத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்திற்கு செல்கிறார்கள். அங்கு சென்று கபர் ஜியாரத்தின் போது ஓதக்கூடிய பிரார்த்தனையை ஓதுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் மூமினின், மூமின்களான வீட்டாரே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், அல்லாஹ் நாடினால் நாங்கள் விரைவில் உங்களை சந்திக்கவிருக்கின்றோம். நஸலுல்லாஹ லனா வ லகுமுல் ஆஃபியா, உங்களுக்கும் எங்களுக்கும் நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பை நாங்கள் கேட்கிறோம் என்ற பிரார்த்தனையை ஓதிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபருஸ்தானில் மையவாடியில் சஹாபாக்கள் தான் சுற்றி நிற்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வதித்து அன் கத்ர் ஐனா இஹ்வானனா, எங்களுடைய சகோதரர்களை சந்திப்பதற்கு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்ஹாப் என்றாலும் சகோதரர்கள், தோழர்கள் என்று பொருள். இஹ்வான் என்றாலும் சகோதரர்கள் என்று பொருள். ஆனால் அஸ்ஹாபுக்கும் இஹ்வானுக்கும் வித்தியாசம் என்ன? அஸ்ஹாப் என்று சொன்னால் நம்மோடு சமகாலத்திலே நம்மோடு பழகக்கூடியவர்கள் சாஹிப் என்று சொல்வார்கள். இஹ்வான் என்று சொன்னால் இன்னமல் மூமினூன இஹ்வத்துன், மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள். கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மூமின்களுமே அவர்கள் கொள்கை அடிப்படையில் சகோதரர்களாக மாறிவிடுகின்றார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் என்னுடைய இஹ்வான்களை, சகோதரர்களை சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சஹாபாக்கள் தான் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் எல்லாம் உங்களுடைய சகோதரர்களா இல்லையான்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள், என்னோடு சமகாலத்தில் என்னோடு நீங்கள் பழகி கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்லக்கூடிய அந்த இஹ்வான்கள், அந்த தோழர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் பிற்காலத்தில் வரக்கூடியவர்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பிற்காலத்தில் உங்களுடைய உம்மத்திலிருந்து பிற்காலத்தில் வரக்கூடிய அந்த தோழர்களை, அந்த மக்களை எல்லாம் நீங்கள் எப்படி அடையாளம் கண்டு கொள்வீர்கள் அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரைத்த லவ் அன்ன ரஜுலன் லஹு ஹைதுல் குர்ரு முஹஜ்ஜலா, ஒரு மனிதனுக்கு ஒரு குதிரை இருக்கிறது, அந்த குதிரையின் முகம் நல்ல பிரகாசமான வெண்மையாக இருக்கிறது, அது நன்கு பராமரிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட அந்த திரகாத்திரமான குதிரையாக இருக்கிறது. திரகாத்திரமான குதிரை என்றால் எப்படி? ஒரு மிகப்பெரிய குதிரை மந்தை நிற்கும் பொழுது இந்த குதிரை மட்டும் தனித்து தெரியும், அதனுடைய முகம் மட்டும் வெள்ளை நிற புள்ளிகளோடு பிரகாசமாக இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு குதிரை உங்களில் ஒருவருக்கு இருக்கிறது. அந்த குதிரை எங்கே நிற்கிறது? பைனல் லஹரை ஹைரின் ருஹுமின் புஹுமின், அதாவது ஆயிரக்கணக்கான குதிரைகள் நிறைந்த அந்த ஆயிரக்கணக்கான குதிரைகளும் அடர் கருப்பு நிறத்திலே உள்ள குதிரைகள். அப்போ அடர் கருப்பு நிறத்திலே உள்ள ஆயிரக்கணக்கான குதிரைகள் உள்ள ஒரு மந்தையிலே உங்களுக்குரிய முகத்தில் மட்டும் வெண்மை நிறம் மிக்க ஒரு குதிரை இருந்தால் அதை நீங்கள் கண்டுபிடிப்பதை சிரமப்படுவீர்களா? அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் மிக இலகுவாக அதை கண்டுபிடித்து விடுவோம். ஆயிரக்கணக்கான குதிரைகள் கருப்பு நிறத்தில் இருந்தாலும் நம்முடைய ஒரே ஒரு குதிரை திரகாத்திரமான குதிரை, அதெல்லாம் பார்ப்பதற்கு உயரமாக இருக்கிறது, முகம் மட்டும் வெள்ளை கலரில் இருக்குது,
அப்ப கருப்பு குதிரைகளுக்கு மத்தியில் அந்த உயர்ந்த வெள்ளை நிற குதிரையை கண்டுபிடிப்பது எப்படி சிரமமாக இருக்கும்? அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபைன்னஹும் யௌதூன குர்ரம் முஹஜ்ஜலீன மின் அஸ்ரில் உது. அவர்கள் மறுமை நாளில் உது செய்த காரணத்தினால், ஐங்கால தொழுகைக்காக இறைவனுக்காக இஹ்லாஸான முறையிலே உது செய்த காரணத்தினால் அவருடைய முகங்கள் பிரகாசிக்கக்கூடியவர்களாக மறுமை நாளில் வருவார்கள். அன ஃபரத்துஹும் அல் ஹவுல், நான் அவர்களுக்காக ஹவுதுல் கௌசர் தடாகத்திலே நான் காத்திருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் நாம் இறைவனுக்காக இந்த உலகத்தில் இஹ்லாஸான முறையில் சரியான முறையில் பரிபூர்ணமாக உது செய்த ஐங்கால தொழுகைகளை நிறைவேற்றினால் நமக்கு மறுமையில் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கிடைக்கும், ஒரு அந்தஸ்து கிடைக்கும் என்பதை இந்த உதாரணத்தின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மூமின்கள் முஸ்லிம்கள் நாம் எப்படி ஒருவரோடு ஒருவர் பழக வேண்டும், ஒருவரோடு ஒருவர் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான 2 உதாரணங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மஸலுல் மூமினீன ஃபி தவாத்துஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆத்துஃபிஹிம். மூமின்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுவதில், ஒருவருக்கொருவர் கருணை காட்டுவதில், ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயல்படுவதில் அவர்களுக்குரிய உதாரணம் என்ன தெரியுமா? மஸலுல் ஜஸத், ஒரு உடம்பினுடைய உதாரணத்தை போன்று. உடம்புல தலை இருக்குது, கைகள் இருக்குது, கண்கள் இருக்கிறது, கால்கள் இருக்கிறது, இப்படி பல பாகங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இதஷ்தகா உதுவும் மின்ஹு, அந்த உடலில் ஏதாவது ஒரு பாகம் பாதிப்புக்குள்ளாகிவிட்டால் ததாஆ லஹு சாயிருல் ஜஸத் பிஸ்ஸஹரி வல் ஹும்மா, அதற்காக ஒரு உடலில் ஏதாவது ஒரு உறுப்பில் பாதிப்பு வந்து விட்டால் மற்ற உறுப்புகள் எல்லாம் இரவில் கண் தூங்காமல் வேதனையால் கண் முழித்து கொண்டு, மற்ற உறுப்புகள் எல்லாம் காய்ச்சல் கொண்டு அவை ஒன்றோடொன்று இணைந்து செயல்படுகின்றது. நபிகள் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மூமின்கள் எப்படி இருக்க வேண்டும்? உலகத்தில் அல்லது ஒரு ஊருக்குள்ள ஒரு நாட்டுக்குள்ள ஒரு மூமினுக்கு அநீதி வைக்கப்பட்டால், ஒரு உடலில் ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டால் எப்படி மற்ற எல்லா உறுப்புகளும் அதற்காக தூக்கம் இல்லாமல் கண் வலியா இருக்குது அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம உடம்புல நிம்மதியாக தூங்க முடியுமா? கை எனக்கென்ன அது இருக்குமா? கால் எனக்கென்னவென்று இருக்குமா? அப்படி இருக்காது. உடம்புல ஏதாவது ஒரு பகுதி பாதிக்கப்பட்டால் மொத்த உடம்புமே அந்த வேதனையினால் அது அவதிப்படும், துன்பப்படும். உடல் முழுவதும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்ப நபிகள் சொல்லி காட்டுறாங்க, மூமின்கள் ஒரு உடலை போன்று இந்த உலகத்தில் செயல்பட வேண்டும். ஒரு மூமினுக்கு பாதிப்பு என்றாலும் எல்லா மூமின்களும் அந்த மூமினுடைய பாதிப்பை களைவதற்கு துணை நிற்க வேண்டும் என்று ஈமானுடைய அம்சத்தை, சகோதரத்துவத்தின் முக்கியத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அற்புதமான உதாரணம் மூலமாக நமக்கு சொல்லி விளக்கி காட்டுகிறார்கள். அதுபோன்று சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல் மூமினு லில் மூமினி கல் புன்யான், ஒரு மூமின் ஒரு இறை நம்பிக்கையாளர் இன்னொரு இறை நம்பிக்கையாளருக்கு ஒரு கட்டடத்தை போன்று இருவரும் இருக்க வேண்டும். நபிகள் சொல்லி காட்டுறாங்க, யஷுத்து பாதுஹு பாதா, ஒரு கட்டிடம், ஒரு கட்டிடத்தின் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை எப்படி உறுதிப்படுத்துகிறதோ வலுப்படுத்துகிறதோ அதுபோன்று இறை நம்பிக்கையாளர்கள் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஒரு கட்டடத்தில் நாம் கம்பியை தனியாம், மணலை தனியாம், ஜல்லியை தனியாக, இப்படியெல்லாம் சிமெண்ட்டை தனியாக வச்சா அதனால் எந்த விதமான பிரயோஜனம் இருக்காது. எல்லாவற்றையும் அதற்குரிய முறையில் சேர்த்து கட்டும் பொழுதுதான் எல்லாம் ஒன்றோடொன்று இறுக பிணைந்து எல்லாம் உறுதியாகி எப்படி ஒரு கட்டிடத்திற்கு வலிமையை தருகிறதோ அதுபோன்று மூமின்கள் ஒரு கட்டிடத்தை போன்று செயல்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணத்தின் மூலமாக ஒரு ஈமானிய சகோதரத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று நாம் இஹ்லாஸான முறையில் தர்மம் செய்கிறோம். இந்த தர்மம் நமக்கு எப்படி நன்மையாக அது பல்கி பெறுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஒருவர் இறைவனுக்காக பரிசுத்தமான முறையில் ஒரு பேரித்தம்பளம் அளவுக்கு ஒரு சம்பாத்தியத்தை பரிசுத்தமான சம்பாத்தியம், ஹராமான முறையில் சம்பாதித்தது அல்ல, யாரையும் ஏமாற்றி மோசடி செய்து லஞ்சம் வாங்கி இப்படிப்பட்ட சம்பாத்தியம் அல்ல. ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ லா யக்பலு இல்லா தய்யிபன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசுத்தமான சம்பாத்தியத்தை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஒருவன் அவன் சம்பாதித்த பரிசுத்தமான சம்பாத்தியம், பரிசுத்தமான உழைப்பு, அந்த உழைப்பில் ஒரு பேரித்தம்பளம் அளவுக்கு அவன் தர்மம் செய்கின்றான்.
ஒரு பேரித்தம்பளம் தங்கத்தையோ அல்லது ஒரு பேரித்தம்பளம் அளவுக்கு வெள்ளியையோ அல்லது ஒரு பேரித்தம்பளம் வாங்குற அளவுக்கு என்ன செலவாகுமோ அந்த செலவை அவன் என்ன செய்கின்றான், தர்மமாக கொடுக்கின்றான். நபி அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, வ இன்னல்லாஹ யதகப்பலுஹா பியமீனி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வலக்கரத்தால் அந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறான். சும்ம யுரப்பீஹா லி சாஹிபிஹி, பிறகு அந்த தர்மத்தை அந்த தர்மம் செய்தானே அவனுக்காக அல்லாஹ் வளர்த்தெடுக்கிறான். எப்படி வளர்த்தெடுக்கிறான்? கமாயு ரப்பி அஹதுக்கும் ஃபதுவஹு, உங்களில் ஒருவர் குதிரை குட்டியை எப்படி பேணி பாதுகாத்து வளர்ப்பாரோ, சஹாபாக்கள்கிட்ட குதிரை வளர்க்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. குதிரை குட்டியை அவ்வளவு பேணுதலாக பராமரிப்பாக. இன்றைக்கு நாம் பெற்ற பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம்? பிள்ளைகளை கூட கவனம் இல்லாத பலர் இருக்கலாம். ஆனால் அந்த குதிரையை அவ்வளவு பேணி பாதுகாத்து செய்வாங்க, வளர்ப்பார்கள். அப்போ உங்களை ஒருவர் குதிரை குட்டியை எப்படி பேணி பாதுகாத்து அல்ல ஒரு நல்ல திரகாத்திரமான குதிரையாக வளர்த்தெடுக்கிறீர்களோ அதுபோன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தர்மத்தை உங்களுக்காக வளர்க்கின்றான். எந்த அளவிற்கு? ஹத்தா யகூன மிஸ்ரல் ஜபல், அந்த தர்மம் மலை அளவிற்கு ஆகக்கூடிய அளவிற்கு மறுமை நாளில் மீசான் தராசில் வைக்கும் பொழுது ஒரு மலையுடைய வெயிட் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான், அந்த தர்மத்துடைய நன்மையை அல்லாஹ் வளர்த்தெடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணம் மூலமாக நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று இந்த உலகத்தில் ஒரு மூமின் என்று சொன்னால் ஏராளமான சோதனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதிகமான நோய் மூலம் அல்லாஹ் சோதிப்பான், ஏழ்மை மூலமாக அல்லாஹ் சோதிப்பான். அதே போன்று பல்வேறு அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆட்சியாளர்கள் மூலமாக நமக்கு சோதனை ஏற்படும். இந்த சோதனைகளை ஒரு மூமின் எப்படி எதிர்கொள்வான்? ஒருவன் முனாஃபிக்காக இருந்தால் எதிரிகளுக்கு கொள்கையை தடம் புரண்டு இணை வைப்போரோடு கலந்து சிலை வழிபாட்டிலே ஊறி திளைத்து எனக்கு இந்த உலக வாழ்க்கை தான் கதி என்று போறான அந்த முனாஃபிக்குடைய நிலை எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் சோதனைகள் வந்தால் ஒரு மூமினுடைய நிலை எப்படி இருக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான உதாரணம் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரியில் 5643வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தூதர் சொல்கின்றார்கள், மஸலுல் மூமினி கல் ஹாமத்தி மினஸ் ஸர, ஒரு மூமினுடைய உதாரணம் என்ன தெரியுமா? அவனுடைய உதாரணம் ஒரு நாற்றினுடைய உதாரணம் போன்றதாகும். நாற்று என்றால் என்ன? நாம் நெல்லை போட்டு கோதுமையை போட்டவன் அப்படி துளிர்த்து வருது பாருங்க, இளம் பயிர், அதற்கு நாற்று என்பார்கள். நாணல், அதே போல் நாணலை நாம் பார்க்கலாம். நாணல் என்ன செய்யும்? அது மெலிதாக இருந்தாலும் அது நீளமாக இருந்தாலும் நாணல் என்பது இளமை பருவத்தில் இளம் பயிராக அது என்ன செய்யும், இருக்கும். அப்போ நபியா நாயகம் சொல்றாங்க, ஒரு மூமினுக்கு உதாரணம் ஒரு நாற்றை போன்றது. அந்த நாற்று எப்படி இருக்கும்? துஃபையுஹா ரீஹு மர்ரத்தன் வ தஅதிலுஹா மர்ரத்தன், அந்த நாற்றை இளம் பயிரை காற்று என்ன செய்யும்? ஒரு புறம் இப்படி திருப்பும், ஒரு புறம் இப்படி திருப்பும். என்னதான் புயல் காற்று அடித்தாலும் அந்த நாணல், அந்த இளம்பயிர் அது வேரோடு புடுங்கி கொண்டு வந்து விடுமா? வராது. அது அங்கே சரி சாயும், இப்படி சாயும், அப்படி சாயும், கடைசி வரை அதை செய்து விடாது, அழிந்து போய் விடாது. அது போன்று ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் மௌத்தாகிற வரைக்கும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். சோதனைகளை கண்டு ஒரு மூமின் ஒருபோதும் அவன் தயங்கி விடக்கூடாது. எப்படி காற்றடிக்கும் பொழுது அந்த நாணல் அப்படியே சாய்ந்து கொடுத்து இறுதி வரை அந்த காற்றுக்கு தோதுவாக அது நடந்து கொண்டு எப்படி அது உறுதியாக நிற்கிறதோ அதுபோன்று ஒரு மூமின் இந்த உலகத்தில் சோதனைகளை சந்திக்க வேண்டும். அடுத்து நபியா சொல்லி காட்டுறாங்க, ஓ மஸலுல் முனாஃபிக், முனாஃபிக்குடைய உதாரணம் என்ன தெரியுமா? நாம் முனாஃபிக்கின்களை பார்க்கின்றோம், காஃபிர்களை பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் வட்டி வாங்குறவன், வரதட்சணை வாங்குறவன், கொள்கை பிடிப்பில்லாதவர்கள், செல்வ செழிப்போடு இருப்பார்கள், ஆரோக்கியமாக இருப்பார்கள். நம்மை பார்க்கும் போதே இப்படி அல்லவா வாழ வேண்டும் என்று ஈமானிய வாழ்க்கையை விட்டும் திசை திருப்பக்கூடிய வாழ்க்கை முனாஃபிக்கின்களுடைய வாழ்க்கை, நயவஞ்சருடைய வாழ்க்கை. நபியா நாயகம் சொல்றாங்க, அவனுடைய உதாரணம் என்ன தெரியுமா? அவனுடைய உதாரணம் கல் அர்ஸா, அர்ஸாவை போன்று. அர்ஸா என்று சொன்னால் உறுதியான ஒரு மரம். அந்த உறுதியான மரம் என்ன செய்யும்? லா தஸாலு, அது அப்படியே நின்று கொண்டே இருக்கும். அதுக்கு எந்த பாதிப்பு, எந்த புயல் காத்து அடித்தாலும் அதுக்கு எந்த பாதிப்பு வராத மரத்துக்கு. ஆனால் அவனுக்குரிய தவணை வரும்போது, முடிவு வரும்போது நபியா சொல்லி காட்டுறாங்க, ஹத்தா யகூனு இன்ஜி ஆஃபுஹா மர்ரத்தன் வாஹிதத்தன், அதனுடைய சருகுதல் என்பது ஒரே ஒரு தடவை தான். ஒரு தடவை காற்று அதனை வேரோடு பிடுங்கிட்டு வச்சுக்கிடுங்க,
அதுக்கு பிறகு அதான் எழுந்து நிற்க முடியாது. ஆனால் ஈமான் அப்படி கிடையாது, ஒரு மூமின் அப்படி கிடையாது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை வேதனைகள் வந்தாலும் அவன் அந்த சோதனைகளை எல்லாம் தாங்கக்கூடிய பக்குவத்தை அவனுடைய ஈமான் அவனுக்கு கொடுக்கும். ஆனால் ஒரு முனாஃபிக்கிற்கு அவன் நிம்மதியாக வாழ்வதை போன்று தெரியும். அவன் மரணித்து விட்டால் அத்தோடு அவனுடைய கதை முடிந்து விட்டது. மீண்டும் அவன் ஒருபோதும் திருந்தி வாழக்கூடிய வாய்ப்பு ஒருபோதும் கிடைக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனைகளை சந்திப்பதில் மூமின்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிற முனாஃபிக்கின்களை பார்த்து இறை மறுப்பாளர்களை பார்த்து நாம் ஏமாந்து விடக்கூடாது, தவறான பாதையில் சென்று விடக்கூடாது என்கின்ற உதாரணத்தை நமக்கு அற்புதமாக சொல்லி காட்டுறாங்க. மார்க்கத்தில் நயவஞ்சக வேடம் போடுவார்கள், நன்றாக மார்க்கத்தை தெரிந்திருப்பார்கள். தௌஹீத் என்றால் இப்படித்தான், இறைவனுக்கு இணை வைக்க கூடாது என்றெல்லாம் நன்றாக தெரிந்திருப்பார்கள். ஆனால் அவனுடைய சுயலாபம் என்று வந்துவிட்டால், உலக லாபம் சம்பாதிக்க வேண்டும், இந்த உலகத்திலே பணத்தை பெருக்க வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டால், எதையெல்லாம் மார்க்கம் இணை வைப்பு என்று சொல்கிறதோ, எவற்றையெல்லாம் மார்க்கம் வழிகேடு என்று சொல்கிறதோ, எல்லா காரியங்களையும் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக போய் கலந்து கொள்வாங்க. யார் இப்படி ஆனாரு, எல்லாம் உலகம் தாங்க, சம்பாதிக்கணும்ல, எல்லாம் மார்க்கத்தை பேசிக்கொண்டு இருந்தால் நாம் சம்பாதிக்க முடியுமா? ஒரு தடவை ஒரு காலத்தில் ஒரு ஆளை போய் சந்திக்கிறோம், கடையில் ஃபுல்லாக பான்பராக் தொங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ அவர்கிட்ட சொல்கிறோம், பாய் இந்த பான்பராக்லாம் விற்கக்கூடாது, மார்க்க ஹராம் ஆக்கி இருக்குது, பீடி சிகரெட்லாம் மார்க்கத்தில் ஹராம். அப்போ அவர் சொல்கிறாரு, பாய் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களே, அந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னோம்னா இந்த உலகத்தை சம்பாதிக்க முடியாது பாய், உங்கள் போதனையெல்லாம் உங்கள் வீட்டில் போய் சொல்லுங்கள். எந்த மாதிரி ஒரு மனநிலை பாருங்கள். அப்போ இந்த நயவஞ்சகர்கள் மார்க்கத்தில் சுயலாபம் என்று வந்துவிட்டால் கொள்கையை சட்டையை கலற்றி வீசி எறிவதை போன்று வீசி எறிகிறாங்களா இல்லையா? இந்த நயவஞ்சகர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அற்புதமான உதாரணத்தை சொல்லி காட்டுறாங்க. சஹீஹ் முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மஸலுல் முனாஃபிகி க மஸலி ஷாத்தில் ஆயிரா பைனல் கனமைன். ஒரு முனாஃபிக்குடைய நயவஞ்சகனுடைய உதாரணம் என்ன தெரியுமா? 2 கிடா ஆடுகள், 2 ஆண் ஆடுகளையும் அந்த 2 ஆண் ஆடுகளுக்கு மத்தியில் ஒரு பெண் ஆட்டை, ஒரு பெட்டை ஆட்டை வைத்தால் அந்த பெட்டை ஆட்டினுடைய நிலை எப்படி தடுமாறிய நிலையாக இருக்குமோ அதுபோன்று நயவஞ்சகனுடைய நிலை. போய் படிச்சு பாருங்க. 2 கிடா ஆடுகளோட ஒரு பெட்ட ஆட்டை வச்சா அந்த ஆடு என்ன ஆகும்? எப்போதும் சோர்வாகவே இருக்கும். அது எப்போது கவலை, இந்த ஆட்டத்தை ஒதுங்கிறதா இந்த ஆட்டுக்கிட்ட ஒதுங்கிறதா? நயவஞ்சகனுடைய நிலை அதுதான். துன்யாதான், மார்க்க முக்கியம் இல்லை, சம்பாதிக்க வேண்டும், இவங்களும் வேண்டும் அவங்களும் வேண்டும் வந்துட்டு வச்சுக்கிடுங்க. சத்தியத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதை தவிர்த்து 2ம் சரி 2யும் போகணும் என்று செல்லும் போது அவன் நயவஞ்சக நிலைக்கு தள்ளப்படுகின்றான். நயவஞ்சக நிலைக்கு தள்ளப்படக்கூடிய எப்படி ஆகிவிடுகின்றான்? 2 கிடா ஆடுகளுக்கு மத்தியில், 2 ஆண் ஆடுகளுக்கு மத்தியில் ஒரு பெட்டை ஆடை, அதனுடைய நிலை எப்படியோ அது போன்ற ஒரு நிலை. சில நேரங்களில் அந்த பெட்டை ஆடு எதுவுமே சாப்பிடாதான். இந்த 2 கிடா குட்டி சண்டை போட்டு வச்சுக்கிடுங்க, அதனுடைய நிலை அதை விட மோசமாக ஆகிவிடுமாம். அந்த ஆடு வளர்க்கக்கூடியவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டான்னு செய்வாங்க, சொல்லி காட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த நயவஞ்சகனுடைய நிலை ஆகிவிடும். தயிரு இலாஹாதிஹி மர்ரத்தன் வ இலாஹாதிஹி மர்ரத்தன். ஒரு தடவை இந்த கூட்டத்தோடு போய் சேருமா அந்த கிடா ஆடு, அந்த பெட்ட ஆடு என்ன செய்யும்? ஒரு தடவை இந்த கிடா குட்டியோடு போய் சேரும், இன்னொரு தடவை அந்த கிடா குட்டியோடு போய் சேரும். இதை மாதிரி நயவஞ்சகனுடைய நிலை ஆகிவிடும். அவனுடைய மனநிலை தனக்கு இங்கு லாபம் கிடைச்சா இங்கிட்டு, அங்கிட்டு லாபம் கிடைச்சா அங்கிட்டு என்று ஆகக்கூடிய ஒரு நிலைக்கு அவன் ஆகிவிடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் இந்த நயவஞ்சகனுடைய நிலை மூமின்களிடத்தில் வந்துவிடக் கூடாது என்பதை நமக்கு இந்த உதாரணம் மூலமாக சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று நாம் பல சபைகள் ஒன்று கூறுறோம், ஒரு 3 பேர் உட்கார்ந்து பேசுகிறோம், ஒரு 5 பேர் உட்கார்ந்து பேசுகிறோம், ஒரு 10 பேர் உட்கார்ந்து பேசுகிறோம். இந்த சபைகள் நாம் எந்த சபையாக இருந்தாலும், ஒரு டீ கடையில் 4 பேர் சேர்ந்து பேசினாலும் சரி, இந்த சபைகளில் நாம் அல்லாஹ்வை பற்றி நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வை பற்றி நினைவு கூற என்ன? ஏதாவது ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பேசும்போது மாஷா அல்லாஹ், ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்கும்போது அல்ஹம்துலில்லாஹ், இப்படி அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபையாக தான் ஒரு மூமின்களுடைய சபை இருக்க வேண்டும். எந்த ஒரு சபையிலும் மார்க்கத்து அல்லாஹ்வை நினைவு கூறாத ஆட்டம் பாட்டத்துடைய சபை, இந்த மாதிரி சபையில் நம்ம இருக்க வச்சுக்கிடுங்க, அது மார்க்கம் தடுக்கிறது, அது வழிகேடு. ஆனால் ஒரு மூமின், நம்ம சபையில் மூமின்களாக கூடி இருக்கிறோம், அல்லாஹ்வை நினைவு கூறாமல் நாம் அந்த சபையை கலைக்கிறோம் வச்சுக்கணும். நம்ம அன்றாடம் பேசும்போது அல்லாஹ் அக்பர், ஏதாவது தேவைப்பட்ட சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்லது நம்ம சபை முடியும் பொழுது சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அங்கே துவா ஓதுறது, இந்த மாதிரி இறைவனை நினைத்து பார்க்காமல் ஒரு சபை கலந்து செல்லும் என்றால் நபிகள் நாயகம் சொல்லிக்காரு சபையோட நிலைமை என்ன? அல்லாஹ் தூதர் சொல்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மா ஜலச கௌமும் மஜ்லிஸன், ஒரு கூட்டம் ஒரு சபையில் உட்கார்ந்து ஃபதஃபர்ரகு அன் கைரி திக்ரின், இறைவனை நினைவு கூறாமல்
அந்த சபை கலையும் என்று சொன்னார். ஏதோ விஷயத்துக்கான கூறுறாங்க. அந்த சபையில் ஒரு தடவை கூட அல்ஹம்துலில்லாஹ் வல்ல, ஒரு தடவை கூட அல்லாஹ் அக்பர் வல்ல, ஒரு தடவை கூட சுப்ஹான் அல்லாஹ் வல்ல, ஒரு தடவை கூட அவங்க மாஷா அல்லாஹ் சொல்லலை. அந்த மாதிரி இறைவனை நினைவு கூறக்கூடிய எந்த பேச்சையும் பேசலை. சபை கலையும் போது கூட துவா ஓதவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். நபி அல்லாஹ் சொல்றாங்க, இல்லா தஃபர்ரகு அம் மிஸ்லி ஜீஃபதி ஹிமார், அதாவது கழுதையினுடைய சவத்தை போன்று, செத்த கழுதை இருக்கு பாருங்க, செத்து போன கழுதையை பொறுத்த வரைக்கும் அதை உயிரோடு இருந்தாலே செம நாற்ற அடிக்கும். கழுதையுடைய அதை சரியாக பராமரிக்கவில்லை என்றால் கடுமையான நாற்றம் பிடித்தது. அல்லது செத்த கழுதை எப்படி இருக்கும்? செத்த கழுதையை போன்றுதான் அவர்கள் பிரிந்து செல்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுடைய பாவம் அவர்களோடு ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலையில், ஒரு கழுதை செத்த கழுதையில் எப்படி துர்வாடை வருமோ அது போன்று அந்த ஒரு சபை கூடி விட்டால் 4 பேரை பற்றி புறம் பேசுவோம், ஏதாவது பேசிடுவோம், தப்பாக பேசுவோம், அதாவது பாவமான காரியத்தை பற்றி பேசிடலாம், அல்லாஹ் காப்பாற்றணும். ஆனால் நாம் அந்த சபையில் அல்லாஹ்வை நினைவு கூறும்போது, சபை கலையும் போது ஓதக்கூடிய துவாவை ஓதும் போது நம்மையும் அறியாமல் பிழைகள் நடந்திருந்தால் அது அதற்கு பரிகாரமாக ஆகிறது. அப்படி அல்லாஹ்வை நினைவு கூறாமல் அந்த சபை கலையும் என்று சொன்னால் செத்த கழுதையை போன்ற நிலையில் தான் அவர்கள் பிரிந்து செல்கின்றார்கள் அப்படின்னு நபியான சொல்லி காட்டுறாங்க. வ கானதாலிக்கல் மஜ்லிஸ் அலைஹிம் ஹஸ்ரத்தன் யௌமல் கியாமா, மறுமை நாளில் அந்த சபை அவர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டமாக, ஒரு பாதிப்பாக ஆகிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் இந்த உதாரணத்தின் மூலமாக நாம் எந்த சபையில் ஒன்று கூடினாலும் அங்கே இறைவனை நினைவு கூறக்கூடிய சபையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஏராளமான செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சஹீஹுல் புகாரியிலே 2589வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல் ஆயிது ஃபி ஹிபத்திஹி, தன்னுடைய கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெறக்கூடியவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? கல் கல்பி யகீவு சும்ம யஊது ஃபி கையிஹி, நாயை போன்ற உதாரணம் தான் கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெறக்கூடியவர்கள். எப்படிப்பட்ட நாய்? அந்த நாய் அது வாந்தி எடுக்கிறது, அது தன்னுடைய வயிற்றில் உள்ளது, அது தானாகவே வாந்தி எடுத்து பிறகு சும்ம யஊது ஃபி கையிஹி, அந்த வாந்தியை திரும்ப என்ன செய்கிறது? அது மீண்டும் அது சாப்பிடுகிறது. நம்ம வாந்தியை ரொம்ப வெறுப்போம். நம்ம பெத்த புள்ள வாந்தி எடுத்தால் கூட அதை நான் வெறுக்கக்கூடிய அந்த வெறுக்கக்கூடிய தன்மை நம்மிடம் என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்போ அடுத்தவன் வாந்தி எடுத்தான். அப்போ நபிகள் சொல்லி காட்டுறாங்க, நாம் ஒருவருக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்டோம் வச்சுருது. கணவன் மனைவியாக வாழும்போது கணவன் மனைவிக்கு நிறைய அன்பளிப்பு கொடுத்துருப்பாங்க, மனைவி கணவனுக்கு அன்பளிப்பு கொடுத்துருக்கலாம். அது ஒரு குடும்பமாக இருக்கும்போது எல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் ஒற்றுமையாக வாழும்போது வெளிநாட்டிலேருந்து வருவார், அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்பாரு. எங்கள் அண்ணனுடைய மனைவிக்கு, தம்பியுடைய மனைவிக்கு, மாமாவுக்கு, மச்சானுக்கு இப்படிலாம் என்ன செய்வாங்க? அன்பளிப்பாக கொடுப்பாங்க. கணவன் மனைவிக்கு தலாக் ஏற்பட்டு விட்டால் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துன்னு வச்சுக்கிடுங்க, அங்கே பேசப்படக்கூடிய பேச்சு என்ன தெரியுமா? உனக்கு நான் என்னமெல்லாம் கொடுத்துறோம் அதை ஃபுல்லாக கொண்டு எங்கள் வீட்டில் இந்த நேரத்தை என்ன செய்ய வைக்க வேணும். இது எவ்வளோ பெரிய கேடுகட்ட ஒரு பண்பு. நபியா சொல்லி காட்டுறாங்க, அன்பளிப்பாக ஒருவருக்கு நாம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதை நாம் திரும்ப பெறக்கூடிய உரிமை நமக்கு கிடையவே கிடையாது. கணவன் மனைவியாக வாழும்போது கணவன் மனைவிக்கு கோடியை கொட்டி இருக்கலாம் அன்பளிப்பாக. தலாக்குன்னு வந்துடுச்சா உனக்கு மார்க்கத்தில் என்ன உரிமை இருக்கோ அதை மட்டும் தான் திருப்பி வாங்கணும். கணவன் மனைவியாக வாழும்போது கொடுத்ததையெல்லாம் ஒருவன் திரும்ப கேட்குறான் வைத்துக் கொள்ளுங்கள், அது இஸ்லாம் சொல்லக்கூடிய சரியான பண்பாடு கிடையாது. ஒரு மனைவி கணவனுக்காக நிறைய அன்பளிப்பாக கொடுத்துருப்பாங்க, தலாக்குன்னு ஆன பிறகு திரும்ப கேட்குறான் வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கம் எதை திரும்ப கேட்க அனுமதி கொடுத்துருக்கு அதை வாங்கி கொள்ளலாம். ஆனால் கொடுத்த அன்பளிப்புகளை திரும்ப பெறுவது, சொந்த பந்தங்களுக்கு நண்பர்களுக்கு மத்தியில் நாம் கொடுத்த அன்பளிப்புகளை திரும்ப பெறுதல் என்பது, ஒரு நாய் எப்படி வாந்தி எடுத்து அந்த வாந்தியை அந்த நாயை அது திரும்ப சாப்பிடுவது எப்படி நாம் வெறுக்கக்கூடிய காரியமோ, அதை எப்படி நாம் அசிங்கமாக கருதுவோமோ, அது போன்ற ஒரு காரியம் இந்த கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெறுவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுறாங்க. அப்போ இது எவ்வளவு பெரிய மோசமான காரியம் என்பதை இந்த உதாரணம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதுபோல் சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. நபிகள் சொல்லி காட்டுறாங்க, அல் மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு, எல்லா காரியத்திலும் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவன். தொழுத பிறகு திக்ர் இருக்குது, காலை மாலை ஓதக்கூடிய திக்ர்கள் இருக்கிறது, தூங்கும்போது ஓதக்கூடிய திக்ர்கள் இருக்கிறது, நம்ம கழிவறைக்கு செல்லும் போது ஓத வேண்டிய திக்ர்கள் இருக்கிறது. இப்படி பல இடங்களில் மார்க்கம் இறைவனை நினைவு கூற சொல்கிறது. அன்றாட நாம் ஒரு வியாபாரம் செய்யும் போது யாரை ஏமாத்திடக்கூடாது, மோசடி பண்ணிடக்கூடாது, நம்முடைய கொடுக்கல் வாங்கல்கள் எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவனாக தான் ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் இருக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் அல்லாஹ்வை நினைச்சு பார்க்க மாட்டான். இவனுக்கும் அல்லாஹ்வை நினைத்து பார்க்கக்கூடியவனுக்கும் உதாரணம் என்ன தெரியுமா? நபியா சொல்லி காட்டுறாங்க, மஸலுல் ஹய்யி வல் மையித், உயிரோடு உள்ளவனுக்கும் செத்த பிணத்துக்கும் உரிய உதாரணத்தை போன்று.
ஒரு மையவாடியில் வந்து யாரும் தொழ மாட்டாங்க, யாரும் அங்கே காலமால துவா ஓத மாட்டாங்க, யாரும் குரான் ஓத மாட்டாங்க. என்ன காரணம்? அங்கே எல்லாம் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு உயிரே கிடையாது. இவன் உயிரோடு இருந்தும் எந்த ஒரு காரியத்திலும் அல்லாஹ்வை நினைவு கூறாதவன், அல்லாஹ்வை திக்ர் செய்யாதவன், அவன் எப்படிப்பட்டவன்? அவன் செத்த பிணத்திற்கு சமம் என்று நபிகள் சொல்லி காட்டுறான். உண்மையிலேயே எவன் ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ்வை நினைத்து பார்க்கிறானோ அவன்தான் உண்மையிலேயே உயிரோடு இருப்பவன் என்று அல்லாஹ்வின் தூதர் இந்த உதாரணம் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரியில் 5031வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னமா மஸலு சாஹிபுல் குர்ஆன், குர்ஆனோடு தொடர்பு இருக்கக்கூடியவனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? க மஸலி சாஹிபில் இப்லில் முஅக்கலா, கட்டி வைக்கப்பட்ட ஒட்டகத்துடைய சொந்தக்காரன் மாதிரி. குர்ஆன் எப்போது நம்மோடு இருக்கும்? ஒரு ஆள் குர்ஆனை மனப்பாடம் பண்ணியிருக்கிறாரு, அல்லது குர்ஆனுடைய கருத்துக்களை படிக்கிறார். அவர் படித்த கருத்துக்கள் எப்பொழுது சிந்தனையில் இருக்கும்? எப்பொழுது அவர் ஓதிய மனப்பாடம் செய்த குர்ஆன் வசனங்கள் எப்போது அவரோடு இருக்கும் என்று சொன்னால் நபிகள் சொல்லி காட்டுறாங்க, கட்டி வைத்த ஒட்டகத்துடைய முதலாளி எப்படியோ அந்த மாதிரி தான் குர்ஆனோடு இருக்கக்கூடியவர்கள். அந்த முதலாளி என்ன செய்யறான்? ஆகத அலைஹ அம்சக்ககம், அந்த ஒட்டகத்தை கட்டி வச்சு அதை கண்காணித்து கொண்டே இருந்தால் அந்த ஒட்டகத்தை என்ன செய்யலாம்? தனக்குரியதாக வைத்துக் கொள்ளலாம். வைன் அத்லகஹா, அந்த ஒட்டகத்தை கெட்டு அவிழ்த்து விட்டான் வச்சுக்கிடுங்க, அது என்ன செய்யும்? ஃபதஹபத், அந்த ஒட்டகம் அது அப்படியே தூரமாக போய்விடும், இவனுக்குரியதாக இருக்காது. இது மாதிரி தான் குர்ஆனை வந்து மனப்பாடம் செய்தவர்கள், குர்ஆனை படித்தவர்கள், குர்ஆனை சிந்திக்கக்கூடியவர்கள். நாம் டெய்லி குர்ஆனோடு தினந்தோறும் தொடர்பிலே இருக்க வேண்டும். குர்ஆனை நாம் டெய்லி படிக்கும்போது, டெய்லி ஓதும்போது, நம்ம மனப்பாடம் பண்ண திரும்ப திரும்ப ஞாபகம் ஊட்டும் போது அந்த குர்ஆன் நம்மோடு இருக்கும். நாம் அந்த குர்ஆனுடைய தாக்கம் நம்மில் ஏற்படும். இறைவனுடைய அருள், இறைவன் நம்மை நேரான வழியை செலுத்துவான். நாம் அந்த குர்ஆனை புரட்டியே பார்க்காம பல மணி நேரம் நமக்கு ஃபேஸ்புக் பார்க்க நேரம் இருக்கும், பல மணி நேரம் வாட்ஸ்அப் பார்க்கலாம், பல மணி நேரம் டிவி பார்ப்பார், பல மணி நேரம் பத்திரிகை படிப்பார். ஆனால் ஒரு நாளைக்கு சிறிது நேரமாவது குர்ஆனை சிந்திப்பதற்கு, குர்ஆனை ஓதுவதற்கு நேரம் ஒதுக்கவே மாட்டார். அப்போ நபிகள் சொல்லி காட்டுறாங்க, ஒட்டகத்துக்கு சொந்தக்காரன் அந்த ஒட்டகத்தை அவன் கட்டி அவிழ்த்து விட்டு விட்டால் அது எப்படி அந்த ஒட்டகம் அவனை விட்டும் தூரமாகி விடுமோ, அதுபோன்று குர்ஆனோடு நாம் தொடர்பில்லாத மக்களாக, பேணுதல் இல்லாத மக்களாக இருந்தால் குர்ஆனும் நாமும் மிக தூரமாகிவிடும். குர்ஆனும் நாமும் மிக தூரமாகிவிட்டால் என்ன நடக்கும்? நம்முடைய உள்ளம் வழிகேட்டின் பக்கம் திரும்பிவிடும். வழிகேட்டின் பக்கம் திரும்பினால் நமக்கு மரணம் வந்து விட்டால், வழிகேட்டிலேயே மரணித்து விட்டால் மறுமையில் மிகப்பெரிய நஷ்டமாகிவிடும். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூற்றுக்கணக்கான விஷயங்களை நமக்கு உதாரணங்கள் மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இந்த உதாரணங்கள் நாம் படிப்பினை பெறுவதற்காக, நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்வதற்காக, நாம் நேர்வழியில் நிலைத்து நிற்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த உதாரணங்களை நாம் சரியாக விளங்கி நம்முடைய நற்காரியங்களை நாம் ஆர்வம் காட்ட வேண்டும், தீய காரியங்களை விட்டு நம்மை தூரமாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.